ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பட்டத்தில் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, ஆடு மாடுகளின் கனி எல்லாவற்றும் பெருக்கும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். மாப்பு செய்கிற உடைய தொட்டி கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். விரோதிகள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்கள். கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்கள். தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். ஆகவே நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனாக இருப்பாய். கீழாயிராமல் மேலாயிருப்பாய், வாளாயிராமல் தலையாயிருப்பாய் என்கிற அந்த வார்த்தைகளை இந்த வீட்டின் மீது, இந்த வீட்டாரின் மீது இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கூறுகிறோம். இந்த வார்த்தையின்படியே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. மாவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. வருகை போவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் உடைய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். வெளியேறப்பட்ட ரத்தத்தை இந்த வீட்டை சுற்றி தெளிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பை வைக்கிறோம். ரத்த கோட்டைக்குள்ள இந்த வீட்டை மறைத்துக் கொள்வதற்காக குறைவில்லாத எல்லா நிறைவுகளும் கிளம்பும். இது இருக்கட்டும். தேவ ஆசீர்வாதத்தின் இல்லமா இது இருக்கட்டும். உமக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.